ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் கிச்சன் யுட்டென்சில்ஸோட இங்கிலீஷ் நேமை தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். மேபி இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், பட் எனக்கு கிச்சனில் இந்த யுட்டென்சிலை பார்க்கும்போது இதோட இங்கிலீஷ் நேம் என்னவாக இருக்குன்ற க்யூரியாசிட்டியில் ஃபைண்ட் அவுட் பண்ணுது. ஸோ லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. ஃபர்ஸ்ட் இமேஜ், இஞ்சி பூண்டு தட்டுறதுக்காக இதை நம்ம யூஸ் பண்ணுவோம். கீழே பவுல் மாதிரி இருக்கிறத மார்ட்டர்னும் மேலே இருக்கிறத பெசில்னு சொல்லுவோம். மார்ட்டர் அண்ட் பெசில், மார்ட்டர் அண்ட் பெசில். செகண்ட் இமேஜ், இது எல்லார் வீட்லேயுமே கண்டிப்பாக இருக்கும். நம்ம பாட்டி மாஃப்லாம் அரிசியிலேருந்து தூசியை ஸ்ப்ளிட் பண்ணுறதுக்காக இதை யூஸ் பண்ணியிருப்பாங்க. இதோட நேம் என்னென்னா வினோவிங் ட்ரே ஆர் வினோவிங் பேஸ்கெட். வினோவிங் ட்ரே ஆர் வினோவிங் பேஸ்கெட். தென் தேர்ட் இமேஜ், மாவு அரைச்சதுக்கு அப்புறமா இன்னுமே ஃபைன் பவுடராக ஃபில்ட்ரு பண்ணுறதுக்காக இதை நம்ம யூஸ் பண்ணுவோம். இதோட நேம் என்னென்னா ஃப்ளார் சிஃப்டர், ஃப்ளார் சிஃப்டர். தென் ஃபோர்த் இமேஜ், தேங்காய் துருவுறதுக்காக இதை நம்ம யூஸ் பண்ணுவோம். கோகோனட் அப்படியே ரெண்டாக ப்ரோக் பண்ணிவிட்டு ஹாஃப் ஆஃப் த செல்லை வச்சு துருவோம். இதோட நேம் என்னென்னா கோகோனட் ஸ்க்ரேப்பர், கோகோனட் ஸ்க்ரேப்பர். தென் ஃபைனல் இமேஜ், இதுவும் எல்லா வீட்லேயும் கண்டிப்பாக இருக்கும். இதோட நேம் என்னன்றதை கமெண்ட்டில் மறக்காமல் லீவ் பண்ணுங்கள். இது போல் மோர் கண்டென்ட்டுக்கு லைக், ஷேர் and subscribe. Thanks for watching.